ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ASP.NET ல எப்படி ஒரு லாகின் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ASP.NET ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ASP.NET எப்படி பண்ணுவீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 அதில் இந்த வளைவான சிம்பிள் இருக்கக்கூடிய விசுவல் ஸ்டுடியோ டெவலப்பர்ஸை ஓப்பன் பண்ணிக்குவோம். இது .NET ஃப்ரேம்ஒர்க்ஸ் 2010 வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாஸ்டர் பேஜ்லேயும் இந்த லாகின் பேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ ஃபைல்ஸில் போய் ஓப்பன் வெப்சைட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் வெப்சைட் கொடுக்கும்போது நம்ம வந்து செஞ்சது வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனில் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈகோனில் டெமோ அப்படின்றதுக்குள்ள டெமோ 2 அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து டெமோ 2ஆக தான் இருக்கும். ஸோ டெமோ 2 ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஆல்ரெடி இந்த வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு 3 பேஜஸ் போட்டிருந்தேன். அது 3 பேஜஸ் என்னென்ன பேஜஸ் பார்த்தோம்னா, ஹோம், கான்டாக்ட், அபவுட் அஸ் அப்படின்றது வந்து போட்டிருந்தேன். இப்போ அந்த பேஜஸ்லாம் லோட் ஆகி இங்கே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ லாகின் பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ லாகின் பேஜஸ் எங்கேருந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாஸ்டர் பேஜ்லேயும் இன்னொரு லிங்க் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் மூலிமா ஒரு லாகின் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ சைன்இன் சைன் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இந்த இதில் நான் வந்து இன்னொரு லாகின் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன் நான், இது மாஸ்டர் பேஜ். இந்த மாஸ்டர் பேஜில் ஏன் க்ரியேட் பண்ணணும்னா, இந்த மாஸ்டர் பேஜில் எது க்ரியேட் பண்ணாலும் எனக்கு எல்லா பேஜஸ்லையும் என்ன செய்யணும்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாஸ்டர் பேஜில் அந்த மேலே இருக்கக்கூடிய டைட்டில் பாரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு பூராமே வரணும் அப்படின்றதுக்காண்டி நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹைபர் லிங்க் அப்படின்ற டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த டூல்ஸு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ க்ரியேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதோட நேம் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இதோட நேம் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா, லாகின் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லாகின் வச்சுட்டேன். இதோட கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 4 கலராக நம்மளுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுமோ அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த லாகின் பேஜஸ் மட்டும் கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி நான் என்ன செஞ்சுட்டேன், கலர்ஸை சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ இதோட டைட்டில்ஸ் போல்டாக இருக்கணும். அதே சமயத்தில் இதோட சைஸை வந்து கொஞ்சம் லார்ஜாக கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இதுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் கொடுக்கல. ஏன் கொடுக்கலனா, அந்த பேஜஸ் லாகின் பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இப்போ க்ரியேட் பண்ணாத போது நான் செய்கிறது நான் கொடுக்க முடியாது. இப்போ நான் செய்கிறேன், மாஸ்டர் பேஜிலேருந்து ஒரு கண்டென்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஆட் கண்டென்ட் பேஜ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் கண்டென்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம மாஸ்டர் பேஜோட லிங்க் ஆகி ஒரு கண்டென்ட் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கண்டென்ட் பேஜோட நேம் தான் நான் சொல்லணும்னா லாகின் அப்படின்னு வைக்க போகிறேன். இப்போ லாகின் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜஸ் எனக்கு வந்து லாகின் பேஜஸ். இதை வந்து நான் ஒரு லாகின் ஃபார்மாக க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த லாகின் ஃபார்ம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதை வந்து நம்ம கொடுப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிள் பாக்ஸ் என்னதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இதுக்கு வந்து நான் டைட்டில் வச்சுக்கிறேன். இந்த டைட்டிலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம லாகின் ஃபார்ம்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இது வந்து எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்றத நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் செய்யணும். நம்ம ஒரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டிசைன் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட பேஸ் பண்ணி இருக்குது எல்லாமே. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் என்னுடைய பேஜஸ் வந்து தள்ளி வச்சுக்கிறேன்.
இதில் வந்து சென்டர்கிட்ட இப்போ என்ன செய்கிறேன், அதே மாதிரி ஒரு லேபிள் எடுத்து வைக்கிறேன். இந்த லேபிள் என்ன சொல்லும்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த லேபிள் வச்சுருக்கேன். இப்போ யூசர் நேம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம லாகின் பேசினாவே லாகின் கொடுத்தாவே யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். யூசர் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாச்சு. இப்போ இது ஐடென்டிஃபிகேஷன். இதுக்கு பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன செய்யணும்னா இன்புட்டை வந்து கெட் பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒன்று கிளிக் பண்ணிக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 அப்படின்னு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட ஐடியையும் மாற்றிக்கலாம். நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட ஐடியை மாற்றினோன்னா நம்ம உள்ள கோடிங் எழுதும்போது அந்த ஐடி நேமை தான் நம்ம கொடுப்போம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா யூசர் நேம் கூட நீங்களும் சொல்லிக்கலாம், யூசர் நேம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இதோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமும் யூசர் நேமாக தான் உங்களுக்கு வந்து கன்சல் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே யூசர் நேம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்குங்களா, இங்கே அதே ப்ராப்பர்ட்டிஸில் அதே மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அடுத்ததையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்வேர்டு இது வந்து டிசைனிங் பண்ணுறோம், நம்மளுக்கு அவுட்புட் கிடையாது. இது நம்ம டிசைனிங் பண்ணக்கூடியது. இப்போ பாஸ்வேர்டு இப்போ நான் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ இதுக்கு பாஸ்வேர்டு நான் கெட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்ல, அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமும் மாற்றணும். அப்போ என்ன மாற்றினேன், பாஸ்வேர்டு அப்படின்னு மாற்றிட்டேன். எப்பவுமே பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு எந்த ஒருமே விசிபிள் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய பாஸ்வேர்டோட ரீடிங் பாஸ்வேர்டு டைப்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் இப்போ டெக்ஸ்ட் மோட் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா தெரியும். இந்த டெக்ஸ்ட் மோடில் கிளிக் பண்ண உடனே நம்ம டெக்ஸ்ட் மோடு என்னவா இருக்கும், நம்ம இன்புட்டை என்னவா கெட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணால் போதும். அதாவது சிங்கிள் லைன்னா நம்ம ஒரே லைன்லேயே நம்ம எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டி லைன்னா அந்த லைன்லேயே மல்டிபிள் லைன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செய்யக்கூடியது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை கொடுத்தோம்னா இப்போ கலர்ஸ் அப்படின்னா கலர்ஸ் ஒரு இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்காண்டி கலர்ஸ், டேட் டைம், லொக்கேஷன், இமெயில், மந்த்து, நம்பர், ரேஞ்ச், இப்படி நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்குது. அதேபோல் ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குமோ அத்தனை நம்பருக்கு தகுந்தபடி இருக்கும். யூஆர்எல்னால் யூஆர்எல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி தேவை இன்புட்டு அப்படின்றத கெட் பண்ணி இதை நம்ம டெக்ஸ்ட் மோடை வந்து மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் மோட்னா நம்ம டைப் பண்ணுறது, அது எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காண்டி. அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம இருக்குது. இந்த யூசர் நேம்ன்றது என்னத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா இன்புட்டும் கொடுத்து கெட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதில் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கமாண்ட் பாக்ஸ் என்ன செய்யணும்னா ஒன்று லாகின் இருக்குன்னு, இல்லாட்டி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கமாண்ட் பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த கமாண்ட் பட்டனுக்கு பேர் இந்த கமாண்டை பாஸ் பண்ணக்கூடியது. இந்த கமாண்ட் என்ன செய்யும் நம்மளுக்குன்னா இதில் தான் நம்ம கோடிங்கை வந்து க்ரியேட் பண்ணுவோம் இந்த கமாண்ட் பட்டனில். ஸோ இது வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் நிறையா இதில் பார்த்துக்கலாம், லாகின் கொடுத்துக்கலாம், இல்லை சைன்இன் கொடுத்துக்கலாம், இப்படி கொடுத்துருக்க பார்த்துக்கலாம். ஸோ சைன் அப்னு கூட கொடுத்துரு சில டயத்தில் கொடுத்துருப்பாங்க புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நம்ம இல்லாத பட்சத்துக்கு இன்னொரு கமாண்ட் கொடுக்குறோம். அதில் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ லாகின் பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா மாஸ்டர் பேஜில் அந்த லாகின் பேஜை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ மாஸ்டர் பேஜில் போய் நம்ம லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த லாகின்னோட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நேவிகேஷன், இந்த நேவிகேட் யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பேஜஸ் எந்த பேஜ் கிளிக் பண்ண வரணும் அப்படின்றத கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை போய் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்ட் சொல்யூஷன் அப்படின்றத கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்.
பில்ட் சொல்யூஷன் கொடுத்து இதில் எந்த ஒரு எரருமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரன் பண்ணுறது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பில்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்த பிறகு நம்ம ரன் டீபக்கிங்கை வந்து கொடுக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணும்போது இது நம்மளுக்கு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஒர்க் ஆகணும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னால் எதுன்னு சொன்னோம்னா கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், மொசிலா ஃபயர் இப்படி நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்தது வந்துருச்சு. இதோட URL சரி என்ன ஒன்றுனா இப்போ எதை ஸ்டார்ட் பேஜ் அப்போ கொடுக்கணும் அப்படின்றத இங்கே வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சுன்னா ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பேஜஸை வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பேஜ் எதை கொடுக்க போகிறோன்னா ஹோம் அப்படின்றத செட் அஸ் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ போய் ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேஜஸ் வந்து கரெக்டாக ரன் ஆகும். இப்போ லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் அண்ணே உங்களுக்கு வந்துருச்சு. இது வந்து என்ன பேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஹோம் பேஜ் வெல்கம். இப்போ இந்த அபோட்டஸ்ன்றது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய டிசைனிங்கில் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன செய்யணும் போய் இங்கே ஸ்டாப் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதோட டிசைனிங்கை கொஞ்சம் நகட்டிக்கலாம். இப்போ நகட்டின பிறகு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரானரியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இது என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து திருப்பி செக் பண்ணுறேன். திருப்பி பில்ட் சொல்யூஷன் கொடுக்குறேன். மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் பண்ண உடனே எனக்கு அதோட பொசிஷன் கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் லாகின் இப்போ எல்லாமே ஹோம் பேஜ், இது ஹோம், அபவுட் அஸ், இது வந்து கான்டாக்ட். இப்போ இந்த லாகினை கிளிக் பண்ணி பார்க்குறோம். நம்ம டிசைன் பண்ண வியூஸ் இங்கே வந்துருச்சு. அப்போ இதில் நம்ம ஒரு இன்புட்டை வந்து கொடுத்தா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பக்கத்தில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கும் கீழே பாஸ்வேர்டுன்ற இடத்துல வந்து டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கும் சிம்பிள்ஸ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு ஃபார்மெட் என்னவோ அந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இதில் எந்த ஒரு ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நம்ம லாகின் கோடிங் எழுதுனா மட்டும்தான் இதில் வந்து ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து லாகின் பேஜை வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம கோடிங் எழுதி ஒரு மெயின் பேஜுக்குள்ளே உள்ளே போக போகிறோம். இப்போ ஸ்டாப் டீபக்கிங் இதில் லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ லாகின் பேஜ் கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ மெயின் பேஜஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் பேஜஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் பேஜில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மாஸ்டர் பேஜ், இந்த மெயின் பேஜுக்கு ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் பேஜ் எப்படி இப்போ க்ரியேட் பண்ணுவோன்னு ஆல்ரெடி தெரியும். சரி, மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெயின் பேஜை நம்ம டேட்டாவை போயிடலாம். இப்போ ஆட் நியூ ஐட்டம், இப்போ வெப் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து நான் மெயின் பேஜாக க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ மெயின் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு மாஸ்டர் பேஜ் தேவையா? இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ மெயின் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன். இந்த மெயின் பேஜில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு லிங்க் லாகின் பண்ணும்போது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டெமோக்காண்டி உங்களுக்கு மெயின் அப்படின்றது பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னா லாகின் பேஜஸ்க்கு போகிறோம். இந்த லாகின் பேஜஸில் வந்து கோடிங் எழுத போகிறோம். இப்போ இந்த கோடிங் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜஸில் இப்போ இந்த லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இப்போ இதில் வந்து கோடிங் எழுதுகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம கோடிங் எழுத போகிறதுல இப்போ 2 ஃபார்மேட் இருக்குது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி சேவ் பண்ணுறோம். if username admin and
password. அதுக்கும் admin அப்படின்றத நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அட்மின் அண்டு யூஸ் பாஸ்வேர்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அட்மின். அப்போ என்ன செய்யணும்னா இந்த யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்ட்லேயும் எனக்கு அட்மின் கொடுத்தா எனக்கு கண்டிஷன் ட்ரூ. இப்போ அண்டுன்னா அர்த்தமாக ரெண்டுமே இருக்கணும், இதுலேயும் அட்மின் சொல்லியிருக்கணும், இதுலேயும் அட்மின் சொல்லியிருக்கணும். அதே சமயத்தில் இதில் ஆர் சொல்லி யூஸ் பண்ணோம்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் வேல்யூ இருந்தாவே போதும், அந்த வேல்யூக்கு என்ன செய்யணும் உள்ளே போயிடும். இப்போ நான் அண்டுன்னா நான் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும் தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அண்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ரெஸ்பான்ஸ் ரீடைரக்டர். இப்போ எந்த பேஜஸை வந்து நான் ரீட் பண்ண சொல்லணும் அந்த பேஜுக்கு வந்து போகணும். ஸோ அந்த பேஜ் போகிறனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ ரீடைரக்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரீடைரக்டில் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து main.aspx இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெயின் பேஜஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து எல்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டுமே சேமாக இல்லைன்னா எனக்கு ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் பாக்ஸில் என்டர் த கரெக்ட் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ இதை போய் நம்ம பில்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு இதை போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளே போகணும், எந்த பேஜுக்கு மெயின் பேஜுக்கு போகணும். அதே சமயத்தில் தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு என்டர் த கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொன்னால் இது சிம்பிளாக எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு லாகின் கோடிங். ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுறதை வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சிம்பிளாக கனெக்ட் பண்ணுறதை வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ ஹோம் அப்படின்னு போயாச்சு. இப்போ ஹோம் பேஜ் போனோன்னே இப்போ இதில் நான் தான் செய்வேன், எம்டியாக இருக்கும்போது லாகின் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அது டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இந்த வந்துருச்சு மெசேஜ் கீழே வந்திருக்கு எனக்கு. அப்போ என்டர் த கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருக்குங்களா. ஓகே, இப்போ நான் செய்கிறேன், நான் கரெக்டான அட்மின் பாஸ்வேர்ட் அதே இது அட்மின் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னா லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த மெயின் பேஜஸ் எனக்கு வந்துருச்சு. இந்த மெயின் பேஜில் வந்து நான் வேறு டிசைனிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா எனக்கு இங்கே வந்து பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் என்ன செய்வோம், நம்ம ஒரு லாகின் பேஜை க்ரியேட் பண்ணுவோம். இந்த லாகின் பேஜ் வேவும் நம்ம ஒரு டேட்டா பேஸோடு கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது சாம்பிளாக ஒரு சிம்பிள் டிசைனிங்காண்டி இது கொடுத்துருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய டிசைனிங் வந்து நெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.